ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக். இன்றைக்கி எங்கள் சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நேற்றான வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நாளும் வருஷத்துக்கு கடைக்கு முன்னாலே வேலை நடந்தது. இப்போ வந்து பின்னாலே வேலை நடக்க போகுது அப்படின்ட்டு வேலையை வந்து தொடங்கிட்டேன். விடியவே பார்த்துக்கணும் சொன்னால் நிறைய ஆர்டர் வந்து போகிறதுக்கு முதல் எடுத்து வச்சு இந்த ஆர்டர்கள் வந்து இந்த மாதம் எல்லாமே கொடுத்தாகணும். வார திங்கக்கிழமை உண்டு, அந்த கிழமைக்குள்ளேயே 2-3 பேர்ட்ட ஆர்டர் வந்து கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் வீட்டில் வந்து இப்போ எங்கேயோ எல்லாம் போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து போக டைம் இல்லை. என்னென்னு சொன்னால் தையல் தைச்சி கொடுக்கணும். நாளைக்கு கண்டபடினால நாங்கள் வந்து போகலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுப்பாடு சட்டை வந்து தைக்கிறார். இது வந்து இந்த சாரி வந்து இந்தியாவில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான். அவங்க சொல்லியிருந்தாங்க நீல கலரில் வந்து இங்கே பார்த்துருக்க சொல்லி. ஆனால் இங்கே இல்லாத இந்தியாவில் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த சாரியை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வெட்டி முழுப்பாடு சட்டை தைக்கிறேன். முழுப்பாடு சட்டையில் ஹாப் சாரி வந்து தைக்கிறேன். ஓகே, ஹாப் சாரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல வடிவான ஹாப் சாரி தான் தைக்கிறேன். தைக்கிறதெல்லாம் காட்டையில் அது என்ன ஸ்பேஷன் வந்து இடைக்க தான் பெறுவேர். மற்ற நாங்களும் வேலையாக நிற்கிறோம். இன்றைக்கி அவா லீவு, இவ்வளோ நாளும் வேலை செஞ்சவா தானே சரியாக களைச்சி போனால் நான் இந்த என்ன அலுப்பு சொல்லுங்க. அப்போ ஒரு 3 நாள் எத்தனை நாள் இந்த கடையில் நின்று சரியான அலுப்பு. அப்போ இன்றைக்கி லீவு. பழையபடி மற்றங்கிற தனுசுவா வந்துட்டா வேலையை வந்து தொடங்கிட்டேன். இன்றைக்கு தனுசுவா வந்துருக்கு. தனுசுவா அஞ்சால ப்ளவுஸ் எல்லாம் அஞ்சால வந்து தச்சு தாரா. ஓகே, இதான் அன்றைக்கி வேலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய டைம் தானே, நெடுக வந்து கடையில் சர்பத்து வாங்குறது, ஜூஸுகள் வாங்குறது. அப்போ மாமி என்னென்னா நெடுகதும் கடையில் வாங்காமல் தான் கரைச்சி தரேன்னு சொல்லி சர்பத் கரைச்சிருக்கான ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு கசகசெல்லாம் போட்டு அதையும் குடிச்சு கொண்டிருக்கோம். குடிச்சு வெக்கைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இது பதிவு தானே. அப்போ வெக்க வர ஃபேனை காட்டுங்க சொன்னாங்கால ஃபேனங்கால வேலை செய்யுது. அப்படியே நாங்கள் இஞ்சால வேலை செய்யுது. அங்கால பாக்ஸ் அங்கால வேலை செய்யுது. பாக்ஸை காட்டுங்க. பார்த்தீங்களா, இதுதான் வேலை நடக்குது. ஒவ்வொருத்தரும் பழைய பாட்டுகள் சரியா முழுக்க வந்து பழைய ஏன்னா புது பாட்டுகளை வந்து கேட்கிறாரு ஃபுல்லாக வந்து இங்கே பழைய பாட்டுகளை தான் நாங்கள் வந்து கேட்டு வேலை செய்கிறோம். பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கும் பழைய பாட்டுன்னா நான் போட்டு அந்த பிள்ளைக்கு விருப்பம் ஆகிட்டு முந்தி பார்த்திங்கன்னா தைக்க வந்து பழைய பாட்டை போட்டோன்னா கேட்டுக்கொண்டு வேலை செய்யணும். அதே மாதிரி இப்போ பழைய பாட்டே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு பழைய பாட்டுகளை போட்டுட்டு இதிலேருந்து தச்சு கொண்டு இருக்கிறோம். ஜூஸையும் குடிச்சு சர்பத்தையும் குடிச்சு தச்சு போட்டு உங்களுக்கு இதை வந்து நாங்கள் காட்டுறோம். தச்சு முடிய இப்படி தச்சிருக்க மட்டும் ஃபுல்லாக வேலை தான். இதை மட்டும் வேலை தான். தனுசுவா வந்து 11 மணிக்கு தான் வந்திருக்கா. இவ்வளோ நாளும் கூப்பிடலைன்னு சொன்னால் முன்னுக்கு தையல் வேலையை ஆரம்பிக்கிறது தானே. இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு போய்க்க வந்து நின்றவா. அதுக்கு பிறகு இந்தியா போய் வந்ததுக்கு பிறகு கடையில் ஃபுல்லாக வேலைன்னொன்னு தனுசுவா கூப்பிடலை. இப்போ தையல் வேலை பின்னால் தொடங்கித்தானே. தனுசுவா ஒரு நாள் இந்த ஐஸ் கட்டியை சாப்பிட்டு நாக்கு கொன்னுது. ஓகே, குடிச்சு வேலையை செய்வோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தச்ச உடுப்பை உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் தச்சு போட்டு காட்டுறேன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் தச்சு முடிஞ்சுது. நல்ல வடிவாக நீட்டாக எல்லாமே தச்சு ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து டம்மிக்குமே போட்டு வச்சுருக்கோம். எப்போயுமே வந்து வளமே நான் சொல்கிறது தான். எப்போயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து தச்ச உடுப்பை சும்மா காட்டாமல் டம்மிக்கு வந்து போட்டு காட்டக்க இன்னும் அழகாக தெரியுமெண்டு. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெளிநாட்டு ஆர்டர் ஒன்று தான் தைக்க தந்துருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நான் காட்டியிருந்தேன். இந்தியாவிலேருந்து வந்து எடுத்துக்கொண்டு வந்து நீல கலர் சாரியில் வந்து நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறது ஹாப் சாரி ஒன்று தைச்சிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக நீட்டாக ஃப்ளீட் எல்லாம் எடுத்து தைச்சி கீழே வந்து 2 பார்டர் வச்சுருக்கிறேன். அங்கே வாங்கிக்கொண்டு அந்த லேஸை வந்து 2 பார்டர் வச்சுருக்கிறேன். அது இன்னுமே வந்து நல்லா அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளவுஸை வந்து காட்டுவோம். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் ப்ளவுஸ் வந்து நாங்கள் டம்மிக்கு போட்டு காட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கழுத்துக்கு வந்து இப்படி ஒரு லேஸ் வச்சு அதே மாதிரி இங்கே வந்து கைக்கு லேஸ் வச்சு பிரின்சஸ் கட் உள்ளுக்க வந்து நாங்கள் கப் வச்சு தைச்சிருக்கிறோம். கப் வச்சு தைச்சா வந்து ப்ளவுஸுன்ற பின் கழுத்து பெருசுண்டாலுமே வந்து நல்லா நீட்டாக வந்து நிற்குமன்றபடினால வந்து நாங்கள் கப் வச்சு தைச்சிருக்கிறோம். ஓகே, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தான் கை அப்படியே பின்பக்கம் காட்டுறேன். இது வந்து பின்பக்கம் டம்மிக்கு வந்து அளவுகள் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னாலும் இது வந்து முன்னுக்கு பூட்டே இல்லாது. கழுத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் இது கழுத்து நாங்கள் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம். நல்லா நீட்டாக தச்சு எல்லாமே நல்லா வடிவாக இருக்குங்க பாருங்கள். இது வந்து பின்பக்கம். ஓகே, அப்படியே முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் திருப்பினால் இது வந்து ஷோலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஷோலுமே வந்து நாங்கள் நெட்டில் வந்து தைச்சிருக்கோம். நெட்டில் வந்து வாங்கிக்கொண்டு அந்த லேஸை வச்சு நல்லா வடிவாக நீட்டாக தைச்சிருக்கோம். பாருங்கள் இப்படி இருக்குண்டு நல்லா இருக்குது. உண்மையிலுமே வந்து நல்லா இருக்குது. கோல்டு கலர்லேயே இது நெட் ஷோல்
பார்த்தீங்களா? ஓகே, நல்லா வடிவாக நீட்டாக வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை வந்து நாங்கள் நாளைக்கு கொண்டே பார்சல் போடணும். ஓகே, இது வந்து ஹாஃப் சாரி. இதே மாதிரி அடுத்தாங்க மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி இதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிளாஷா பேண்ட். இது வந்து குடவட்டு பிளாஷா பேண்ட் பாருங்கள். இதுவுமே வந்து தைச்சது தான். இது வந்து தச்சு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் இதை பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து சும்மா இப்படி லாஸ்டிக்கு பின்னுக்கு வந்து லாஸ்டிக். இது வந்து லாஸ்டிக் இந்த பியாமா வந்து காணாது. அதனால் வந்து நாங்கள் உள்ளுக்க வேறு ஒன்றை போட்டு தான் முன்னுக்கு நான் பிட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இது வந்து காணாது டம்மிக்கண்டபடியாக பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல நீட் எவ்வளோ வடிவாக வந்துருக்கு பார்த்திங்களா? பிளாஷா பேண்ட். இது வந்து குடவட்டு ஸ்கர்ட் மாதிரியும் இருக்குது, பேண்ட் மாதிரியும் இருக்குது. இது வந்து பிளாஷா பேண்ட். மற்ற பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல மாடல் ப்ளவுஸ் உண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பர்பிள் கலரில் இந்த துணி வந்து வேறையா இதெல்லாமே வந்து நாங்கள் வந்து இதில் வந்து வச்சு ஒட்டி இருக்கிறோம். நல்லா நீட்டாக பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே வந்து லேஸ் வாங்கி கொண்டு லேஸ் எல்லாம் இவ்வளோ நீட்டாக எல்லாம் செய்து இதுக்குமே வந்து கப் வச்சுருக்குறோம். இது வந்து இப்படி பெட்டி கழுத்து மாதிரி லாஸ்டிக் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இப்படி மாடல் கை போட இன்னும் நல்லா இருக்கும். இங்கே வந்து மாடல் கை. ஓகே, பின்னுக்கு அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு ஷோல், இந்த ரெடிமேட்டுக்கு வர ஷோல் மாதிரி ஒரு ஷோல் உண்டு. அதுவுமே வந்து நாங்கள் தைச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பேண்ட் வந்து இந்த பேண்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு ப்ளவுஸும் வருது, இன்னொரு ப்ளவுஸும் வருது. அதையும் நான் வந்து உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். ஓகே, பின்னுக்கு வந்து குக்ஸ் வச்சு தைக்கிறேன். நல்லா நீட்டாக சூப்பராக வந்துருக்குது. ஓகே, இதுக்கு வந்து மற்ற ப்ளவுஸை வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகே, மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு ப்ளவுஸுக்கு வந்து இப்படி தான் மாடல் அனுப்பியிருந்தாங்க. முன்னுக்கு வந்து இப்படி வெட்டு வர மாதிரி, முன்னுக்கு வந்து இந்த இப்படி கழுத்து கை இல்லாமல் இந்த பிளாஷா பேண்ட்டுக்கு தான் இதுவுமே வந்து போடுற மாதிரி. பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் வந்து குக்ஸ் குத்துற மாதிரி இருக்கும். இந்த இப்படி தான் இருக்கும். இது வந்து பின் டிசைன், இது வந்து முன் டிசைன். இதுவுமே வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் தைச்சிருக்கு. ஓகே, இது வந்து நாளைக்கு நாங்கள் பார்சல் அனுப்ப போகிறோம். அதான் தச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இது ரெண்டு சோடி அண்ட் அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸ் வந்து எக்ஸ்ட்ரா தைச்சிருக்கிறேன். ஓகே, இதெல்லாமே உண்மையாக பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்குது. அவங்க தந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே தைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ மடித்து பேக் பண்ணி நாங்கள் வந்து நாளைக்கு பார்சல் போடணும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்குமே வந்து ஏதாவது உடுப்புகள் வந்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட உடுப்பை வந்து நாங்கள் அதே மாதிரி அதே டிசைனில் வந்து தைச்சி தருவோம். ஓகே, தைச்ச உடுப்பை இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னொரு உடுப்பு வந்து தைக்க போகிறேன். இதை வந்து தைக்கிறத நாங்கள் வந்து வெட்டுறதை வந்து காட்டுறேன். தைக்கிறத சம்டைம்ஸ் காட்டும், சம்டைம்ஸ் காட்ட மாட்டோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து இது இந்தியாவில் எடுத்துக்கணும் இந்த சாரி. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாக இங்கே எடுக்கிறதுனா நான் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி தான். இங்கேயும் குவாலிட்டி இருக்குது, விலை கூட தான். அந்த நான் இதை பார்க்க தெரியல. ஆனால் இங்கேயெல்லாம் இப்படி சாரி கொஞ்சம் இந்த துணி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது வந்து துணி நல்ல என்னன்னு சொல்கிறது, நல்ல மொத்த துணி நல்ல குவாலிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து ஒரு முழுப்பாடு செட்டை தான் தைக்க போகிறோம். சின்ன பிள்ளைக்கு ஒரு சாரியில் வந்து 2 தைக்க போகிறோம். 2 வயசு பிள்ளைக்கும் 4 வயசு பிள்ளைக்கும் தைக்க போகிறோம். நல்ல வடிவாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது, மேலே ப்ளவுஸுக்கு வந்து பாவணி வருது, ப்ளவுஸோடைய வந்து சேர்த்து தைக்கிற மாதிரி கீழே பாவாடை வருது. ஓகே, இதைத்தான் நான் வந்து இப்போ வெட்டி தைக்க போகிறேன். வெட்டுறது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். நிறைய நாள் கட்டிங் வீடியோ போடல தானே. அப்போ இப்போ வந்து நாங்கள் 4 வயசு பிள்ளைக்கு முதல்ல வெட்டுவோம். வெட்டிட்டு ஆட்டை கொடுக்க பண்ணிக்கிறீங்க தைக்கல சியானா தாக்கப்பட்டாரா? அப்போ அம்மாட்ட கொடுங்க, ஊசி நூறால் தச்சு தருவா கொடுங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து என்னத்தை வெட்டுவோம், ப்ளவுஸுக்கு வெட்டுவோம். சரியா? முதல்ல லைனிங்கை கட் பண்ணுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஓகே, ஷோல்டர் வந்து 9 2ஆல் பிரிச்சா 4.5. அதே அளவுக்கு கையையும் எடுப்பேன். ஓகே, உயரம் வந்து 9, உயரம் 9, மடிச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து 2 இன்ச் கூட வரேன் 11.
இப்போ அடுத்தது வந்து மார்பு சுற்றளவு 21 22 ரெண்டாவது பிரிச்சா 10 10 ரெண்டாவது பிரிச்சா 5.25 2 இன்ச் வந்து தையல் இடைவெளி சின்ன பிள்ளை தானே நாங்கள் 1.5 இன்ச் விடுவோம். ஓகே, அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு 19.5. எல்லாத்தையும் டேப்லேயே இடக்கண்டுங்களை மாதிரி கணக்கு பார்க்க தெரியாத டேப்லேயே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈஸியாக மடித்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, 5 ஒரு 1.5 இன்ச் தையல் இடைவெளி. சின்ன பிள்ளையாண்ட பண்ணினால இந்த முன்னுக்கு இந்த பிரின்சஸ் கட்டிங் அந்த கட்டிங் ஒன்றுமே வராது. அதனால் வந்து சும்மா நார்மலாகவே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மாற்றணும். கொஞ்சம் வளைவு தானே, இது வளைவாகவே மாற்றணும். கிட்டத்தட்ட இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் ஒரே அளவுக்கு தான் வரும். ஏன்னு சொல்லுங்க சார், ஏண்டா சின்ன பிள்ளை வேண்டா சின்ன பிள்ளை. இதை வந்துட்டு வளைச்சி ஓகே. இப்போ வந்து கழுத்து 2.25. ஓகே, இது வந்து முன்கழுத்து. முன்னுக்கு வந்து முன்கழுத்து உயரம் 2.5. 2.5 3 மார்க் பண்ணுறேன். சுயானா இப்போ வெட்டுறதுக்கு உங்களுக்கு தான் பழக்கிறேன். ஏன் நான் 3 மார்க் பண்ணுறேன் தையல் இடைவெளி. சரி, கண்டு சொல்லிட்டு பிள்ளையா. ஓகே, ஹவுசி என்ன தையல் பட வாரியா? ஓகே, இதை வந்து நாங்கள் இப்போ கட் பண்ணி எடுப்போம். முதல்ல அப்போ இது என்ன பக்கத்துலேருந்து நீ இப்படி நான் வெட்டுறத பார்த்தீங்கன்னு சொன்னாலே இதே கிளாஸ் மேட் தான் சொல்லி தான் தரேன். ஓகே, இப்போ வந்து நான் கழுத்தை மார்க் பண்ணுவேன். கழுத்து வந்து சும்மா நார்மலாட்ட கழுத்து. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன் பக்கம் நாங்கள் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதே வச்சு பின்பக்கம் கட் பண்ண போகிறேன். கடைசி காயில் கரெக்டாக பின்பக்கம் கட் பண்ண போகிறேன். பின்பக்கத்தை மெதுவா இதே வச்சு பின்பக்கத்தை வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகே, பின்பக்கம் இது கொஞ்சம் இடைவெளி போடுற நேரம்னு சொன்னால் நாங்கள் அந்த தைக்கேக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக வந்து இதை சரிக்கு சம்மன் பட்டிட்டு தைக்கேக்க வந்து இது வந்து அந்த கொஞ்சம் காணாமல் இல்லை வாருது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? உள்ளுக்க மாடிப்பு அதனால் கொஞ்சம் விட்டு வைப்பேன். தையல் கிளாஸுக்கு 40 அறுவல் பவுசி பழக்கிறதுக்கு 40 50 நான் பழையினான். நீ வந்து ஒவ்வொரு நாளும் இதில் வந்து சும்மா பார்த்துட்டு நான் பெற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பழையிரு. சரியா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் பின்கலத்தை மார்க் பண்ணுவோம். பின்கழுத்து 4 4.5 பின்கழுத்தும் வட்டக்கழுத்தும்.
பக்கம் மட்டும் இதை வச்சு நாங்கள் மெட்டை வெட்டணும்னு சொன்னால் சரி மெயின் ஃபேக்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பொடி எல்லாமே வந்து இனிமேல் கட் பண்ணிட்டேன் பொடி கட் பண்ணி மெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்னது ஃபுல்லாக ஸ்கர்ட்டுக்குமே வந்து கட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக ஸ்கர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைனிங் நாங்கள் சும்மா நேர் லைனிங் நாங்கள் சுருக்கு தைக்கிறதால வந்து நேராக கட் பண்ணி வச்சுருக்கோம் மெட்டை பேண்டு குறைச்சினத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இனி வந்து மேலே அந்த சாரியை வச்சுட்டு மேலால் நாங்கள் வந்து துணியை வந்து கட் பண்ணுவோம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம் இதை வந்து வேறையாக வெட்டி எடுக்கணும் என்னத்தை முந்தானையையும் ப்ளவுஸ் துணியையும் வேறையாக வெட்டி எடுக்கணும் ப்ளவுஸ் துணி இந்த பெரிய ப்ளவுஸ் துணியா அரைவாசி அரைவாசியா இருக்கா என்ன ப்ளவுஸ் பீஸ் கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க வித்தியாசமான டிசைன் அரவாசிக்கு சோடு அரவாசிக்கு இல்லை அந்த முன் சுத்துற இதுக்கு மட்டும் இது சாரி ஃபுல்லாக அதுதான் இது அந்த சுத்துறது மட்டும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த சாரி இது மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் இதை சேர்த்து வச்சுருக்காங்க நாங்கள் வெள்ளத்தில் 2 பேருக்கு பாவாடையும் ப்ளவுஸும் தைக்க போகிறோம் ஷோல் வந்து கோல்டு கலரில் வந்து ஷோல் லைட் கலர் உண்டு ஓகே ஒனியன் கலர் வெள்ளத்துலேயும் கொஞ்சம் பேருக்கு நாங்கள் வச்சுருக்கோம் கட்டணும் கட்டணும் இப்போ நாங்கள் இதில் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி மலம் எடுப்போம் கீழே வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சத்துலேயே கீழே ஸ்கர்ட்டுக்கு ஃபுல்லாகிடும் நாங்கள் எடுப்போம் இதே மாதிரி டிசைன் சொன்னால் எல்லாத்தையும் நம்ம ரெண்டு வெட்டி வைப்பேன் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் எல்லாமே வெட்டி வச்சுட்டோம் 2 பேருக்குமே வந்து 2 வயசு ஆளுக்கு 4 வயசு ஆளுக்கு 2 பேருக்குமே வந்து வெட்டி வச்சுட்டோம் இதை வந்து இப்போ நாங்கள் தைக்க போகிறோம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து எல்லாம் வெட்டிட்டு இப்போ வந்து தைக்க வலிக்கிட்டேன் இப்போ நான் வெட்டி காட்டினது ஃபுல்லாக வந்து யார் தைக்கிறேன் உடுப்புமே வந்து அவள் தான் தைச்சு கொண்டிருக்குறா பார்த்தீங்களா 2 உடுப்பு வந்து என்னையே பாருங்கள் எப்படி கலரில் ஒரு முழுப்பாடு சொல்லி தைக்கிறேன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஆக்களுக்கு தான் தைக்கிறேன் நல்ல ஒரு மஞ்சள் கலரில் இது வந்து ஒரு வித்தியாசமான டிசைன் இதையும் உங்களுக்கு தைச்சி போட்டு காட்டுறேன் ஓகே பார்த்தீங்களா சும்மா திருப்பி சும்மா தைக்கிறது பார்த்தீங்களா நல்ல நீட்டாக வந்து அதை தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் தச்சு கொண்டிருக்கிறோம். தச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோடி 2 சோடி இருக்கும் முடிஞ்சது. ஒன்று வந்து எல்லோ கலர், மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிங்க் கலரில் வந்து ப்ளவுஸ் 2 தைச்சிட்டேன். ஸ்கர்ட் வந்து நான் தச்சு கொண்டு ஒரே ஒரு ஸ்கர்ட் மட்டும் தைக்கல. நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:43 10 மணி ஆகுது. டவுனில் எல்லா கடையுமே வந்து பூட்டிட்டு போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் நிற்கிறோம். இதை தச்சு முடிச்சுட்டு போவோம். ஒரேடியாக தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அதை காட்டிட்டு போவோம்ண்டு. இப்போ அங்கே ஷோல் தச்சு நான் தச்சு முடியும் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி ஃபினிஷிங் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன ஆஸ்மிதா? புழுக்கை இல்லையா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஜெலோ கலர் ஒன்று தைக்கிறேன் தானே. ஜெலோ கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் ஃபினிஷிங் வந்திருக்கு. இந்த முடலையுமே வந்து நேரம் பார்க்க போகிறீங்களா? 11 மணி சரியா? 11 மணி. இந்த ஜெலோ கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மாடல். இந்த கீழே இதே போர்டர், மேலே போர்டர், இதில் போ. அதே மாதிரியே நாங்கள் வந்து அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போ. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயும் அதே கொஞ்சால பக்கம் மட்டும் கை வருது. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுப்புக்கு அதே போர்டர், அதே மாதிரி கீழே தைச்சி கீழேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலர் லேஸ் கீழே வந்து இப்படி ஒரு லேஸ் வந்து கொடுத்து சூப்பராக வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி? இவ்வளோ சூப்பராக இருக்காண்டு. ஓகே, இது வந்து ஒரு ஜெலோ கலர் அவங்களுக்கு தான் தைச்சது. இன்னொன்று வந்து உங்களுக்கு கட் பண்ணி நான் வந்து காட்டியிருப்பேன். தையல் வீடியோ எடுக்கலாம் போயிட்டு உங்களுக்கு தெரியும் நானே தனியாக தான் கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடுத்தினான். அப்போ தையல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆக்கல. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தைச்ச உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, இது வந்து ஜெலோ கலர் உண்மையாக வந்து நல்ல ஒரு கலரில் வந்து தந்துருந்தாங்க. அதே மாதிரியே வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து வந்து நாங்கள் பார்ப்போம் என்ன தைச்சிருக்கோம்ட்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து தைச்சது. உங்களுக்கு தையல் வீடியோ போடலாம் போயிட்டு நீங்கள் கேட்பீங்க எல்லாரும் தையல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா என்ன இப்படி இது அடுத்த வந்து இதுதான் டிசைன். அந்த கலர், இந்த பெல்ட், அதே இது அதே டிசைன். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக நல்ல ஒரு கலர். பாருங்கள் ப்ளீட் எல்லாம் பிடிச்சி நானே வந்து இப்போ அயன் பண்ணினான். நல்லா நீட்டாக வந்து ப்ளீட் பிடிச்சின்னு பாருங்கள் எப்படி இருக்காண்டு. சாரிஇந்த உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரின்ற குவாலிட்டி அப்படி தச்ச மாதிரி அப்படியே நீட்டாக அடிக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கை இதே கை அவங்க தந்திருந்த கை வந்து இது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஸ்கர்ட் இப்படி, மேலே ப்ளவுஸுக்கு வந்து கை இப்படி, கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்தில் வந்து இப்படி ஒரு டிசைன் கொடுத்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கையில் கத்தரிக்கோளும் பட்டிட்டு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ உண்மையாக வந்து சூப்பராக இருக்குது. ஷோல் கீழே வந்து இந்த இதை பாருங்கள், இந்த பெல்ட் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா? இது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து இப்படி ஷோல் வந்து வரும். ஓகே, பார்த்தீங்களா உண்மையாக வந்து நல்லா நீட்டாக தைச்சிருக்கோம். இதில் வந்து 2 சோடி, ஒன்று வந்து 2 வயது பிள்ளைக்கு, ஒன்று வந்து 4 வயது பிள்ளைக்கு, எல்லாமே வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கு வந்து வெட்டினதை வந்து பார்த்துருப்பீங்க. தையல் வீடியோ இனியும் நிறைய வேலைகள் இருக்குது. நேரம் பார்த்துருப்பீங்க 11 மணிக்கும் 2 கடை எல்லாமே போட்டு ஏதோ நடுசாவன்னு சொல்கிறது இந்த ஒரு அமைதியாக இருக்குது. நாங்கள் மட்டும் தான் நிற்கிறோம். ஓகே, இதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக நார்மல் உடுப்பு வந்து நாங்கள் தைக்கிறது வந்து இப்போ வந்து குறைச்சிருக்கிறோம். மீன்ஸ் எடுக்கிறது இல்லை, நார்மல் உடுப்பு வந்து எடுக்கிறதில்ல. காரணம் எங்களுக்கு நிறைய பார்ட்டி வேர் இருக்கிறபடினால வந்து நாங்கள் நார்மல் உடுப்பு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். இனி வந்து நார்மல் உடுப்பு தைக்கிறதில்ல. உங்களுக்கு வந்து பார்ட்டி ஃப்ராக் ஐட்டங்கள், பெரிய உடுப்பு ஐட்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக என்ன எடுத்தீங்கன்னு சொல்கிறேன். அந்த ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இதை விட வேறு வேலையில் இருக்கு. அந்த இதுக்குள்ளேயே வந்தபடியாக வந்து நிறைய வேலைகள் வந்து கூட செய்ய இல்லாமல் கிடக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வேறு வந்து டைமுக்கு டைம் போடல. அது அப்படியான நிறைய பிரச்சனை இருக்குது. மற்ற வந்து அஸ்மின பிரச்சனையை பார்க்கலாம் இருக்கு. அப்போ வந்து முக்கியமான வந்து பர்த்டே, வெட்டிங் அப்படியான உடுப்புகள் வந்து மட்டுமே வந்து நாங்கள் தச்சு கொடுக்கறதுக்காக இருக்கிற இனி வந்து நார்மல் உடுப்பு எந்த உடுப்புமே வந்து எடுக்கிற இல்லைன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான உடுப்புகள் உங்களுக்கு தேவை, பார்ட்டி ஃப்ராக், லெஹங்கா அப்படி தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கீழே தெரியுற நம்பரே வந்து என்ன தொடர்பு கொண்டு உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து தேவையான உடுப்பை வந்து அதே உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி செய்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்.